கனடாவில் என்னென்னு சொன்னா நிறைய பேர் தோட்டம் செய்கிறது. இங்கே நிறைய தோட்டங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும். அது நீங்கள் போய் விலை மொன்றியலில் பதியணும். மொன்றியல் கனடாவில் விலை மொன்றியலில் பதிஞ்சிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பெரிய ஒரு தோட்டம் கொடுப்பின. அந்த தோட்டத்தை பாருங்க. ஹாய், வணக்கம். எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு தோட்டம் தான் காட்ட போகிறேன். இந்த தோட்டத்துக்குள்ள ஃபுல்லாக என்னென்னு சொன்னால் நிறைய மரக்கறி தோட்டம்னு தான் சொல்லணும். இந்த தோட்டம் கூடுதலாக ஏன் செய்கிறார்கள்னு சொன்னால் ஏசியன் பீப்புளான மலேசியா மக்கள், மற்றது பங்காளி மக்கள், மற்ற ஸ்ரீலங்கன் மக்கள், மற்றது கூடுதலாக இந்தியன் மக்கள்லாம் கூடுதலாக செய்கிறார்கள் தோட்டம். ஏனென்றால் அவர்களுக்கு தான் அந்த தோட்டம் சும்மா சூப்பராக இருக்கும். இதுக்குள்ள என்னுடைய ஃப்ரெண்டும் தோட்டம் செய்கிறான். இன்றைக்கு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் ஹாஃபாக செய்கிறோம். அப்போ இன்றைக்கு நான் இந்த தோட்டத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், தோட்டம் நான் செய்கிறேன் எனக்கு இல்லையேன்னு சொன்னால் நான் வெயிலுக்கு கொஞ்சம் நிற்கிறது குறைவு தான். பாருங்கள், மல்லி இலைகள், இவ்வளவு மல்லி இலைகளை பாருங்கள் விதைத்து விட்டுக்கிறார்கள். மல்லியை கொண்டாந்து தூவிட்டு இருக்கிறார்கள். அது தூவின உடனே அதெல்லாம் முளைத்து விட்டானே. இந்த சலாத்துகள் எல்லாம் விதை அப்படியே கடைகளில் பையாக விற்கிறது. மண்ணை பாருங்கள், மண் இல்லாமல் என்னென்னு சொல்லிச்சுன்னா ஆட்டுன்ற உரம் தான் கூடுதலாக இந்த இதுக்கு போடுகின்றாங்க. பாருங்கள், இதில் கீரை வகையெல்லாம் நிறைய ஊரில் இருந்து வந்த ஊரில் இருந்து கொண்டாந்து போடுறார்கள். நான் என்னென்னா ஊரில் தான் எடுத்து நான் போட்டேனா, அதில் கொஞ்சம் கீரை கொட்டை போட்டேனா. ஆனால் அதுவும் வந்திருக்குது, சூப்பராக வந்திருக்குது. ஆனால் இந்தியாவில் பாருங்கோ என்னென்னு சொன்னால் பெரிய அந்த இதுகளெல்லாம் கட்டி வச்சுக்கிறார்கள், தடியலாலெல்லாம் கட்டி வச்சுக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் அங்கே கட்டி கொண்டு நிற்கிறார் பாருங்க. இவர் என்னென்னா அதை கட்டி விட்டாருன்னா கொடிகளெல்லாம் அப்படியே வளரும் பாருங்க. இப்போ கத்தரியெல்லாம் வந்துட்டுது. கத்தரி மற்றது இந்த பாக்ஸ் என்னென்னு நினைக்கிறீங்க, இந்த பாக்ஸ் தான் கார்டன் பாக்ஸ் கூடுதலாக இங்கே கனடாவில் கார்டன் பாக்ஸ் கொடுக்குறவர்களே என்னென்னு சொன்னால் அப்படியே வச்சு அதில் பயிர் செய்யலாம்ன்றதுக்காண்டி கார்டன் பாக்ஸுகள் கொடுக்குறவர்கள். அத்தோட இங்கே பாருங்கள், இது என்னென்னு சொன்னால் செம சூப்பர். என்னென்னால் தண்ணியெல்லாம் அடிக்கக்கூடிய வசதியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. அப்படி இருந்து நான் இருக்கிறேன் இல்லை. என்னென்னா சும்மா எனக்கு தோட்டம்ண்டா ஒரு நல்ல ஒரு விருப்பம். பாருங்கள், தக்காளி எல்லாம் இன்னும் அழகாக வந்துட்டு பார்த்தீங்களாங்க. வெண்டியை பாருங்கள், வெண்டியெல்லாம் பூத்து இருக்கின்றது. இது சும்மா பாதியல்லையும் வைக்கணும். இது என்ன மரம்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த மரம் இங்கே கனடாவில் கூடுதலாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் இருக்கும் இந்த மரம். நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், இது என்ன மரம்னு. இது என்னென்னு சொல்லிச்சுன்னா கடையில் விற்கணும். எல்லா சாடிகள்லேயும் சோபரிக்கண்டு, மற்றது பைத்தங்க, மற்றது என்னென்னு சொன்னால் தக்காளியெல்லாம் பெரிய கண்டு $15 விற்கிறார்கள். அப்போ நாங்கள் வாங்கி கொண்டு வச்சு இந்த தோட்டத்துக்கு வச்சோம்னு சொன்னால் அது கிஸ்கிஸ்ன்னு வளர்ந்தாங்களுக்கு ஈஸி. மற்ற பாருங்கள், இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தங்களோட வீட்டை சுற்றி இந்த முந்திரியம் மரம் இருக்குல்ல, அந்த முந்திரியம் மரத்தை அவங்க வச்சு விடுவாங்களோ. அது என்னென்னா அந்த சம்மருக்கு ஃபுல்லாக முந்திரியம் பழம் பழக்கும். இந்த ரோட்டு ஃபுல்லாகவும் முந்திரியம் பழமாக தான் வாசமாக இருக்கும். நல்ல குருவிச்சத்தங்க இருக்குதேன்னு சொன்னால் நான் காலமாக போகிறேன். பாருங்கள், இந்த ரோஜா தான் கனடாக்கு அழகு. எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோஜாப்பூ தான் இருக்கும். எங்கே பாருங்க, நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இந்த ரோஜாப்பூ தான் இருக்கும். அதே கட்டத்தில் இந்த இதுக்குள்ள உள்ளிடக்கூடாண்டு உள்ளிடக்கூடாண்டு போட்டுக்குது. ஃபைன் $300 கொடுக்கணும். பாருங்கள், அங்கே உள்ளுக்க பாருங்கள் எல்லாம் இந்த இதுகள் எல்லாம் போட்டு இருக்குது. இந்த மம்பட்டி, மற்றது குப்பை வேரி, மற்ற என்னென்னு சொன்னால் அந்த பொருட்கள் எல்லாம் அந்த அதுகள் ஒர்க் பண்ணுற பொருட்கள் எல்லாம் போட்டுக்கிறார்கள். அதோட ஒரு பாத்தியாக கட்டியிருக்கு. பாத்தி அந்த பாத்தியை பாருங்கள், இப்படி ஒரு சின்ன கட்டமாக கொடுத்துக்குது. இந்த கட்டம் எல்லாருக்கும் ஒவ்வொரு கட்டம். இந்த கட்டத்துக்குள்ளே தான் நாங்கள் பயிர் செய்யலாம். இந்த பேரெல்லாம் போட்டிருக்கோம், அதில் அடிச்சிருக்கும் பேர்கள் எல்லாம். எங்கண்ட தோட்டம்னு எங்கண்ட ஒரு சின்ன தோட்டம்னு சொன்னால் நாங்களும் அதுக்குள்ளே போய் எங்கண்ட பேரை போட்டுட்டு அப்படியே இருந்து எங்களை எல்லாம் செய்யலாம், ஒர்க் பண்ணலாம், பயிர் செய்யலாம். மற்றது என்னென்னு சொல்லிச்சுன்னா இங்கே பாருங்க, இதில் சின்ன சாடிகளுக்கு எல்லாம் வைக்கணும். ஆனால் இந்த கார்டன் ஒரு பெரிய ஒரு கார்டன். இந்த கார்டனை பாருங்க, இவ்வளோ பெருசுன்னு பாருங்க, பயங்கர பெருசாக இருக்குது. பாருங்க, எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம்
நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியா, ஒரு வீடு கட்டக்கூடிய ஏரியா, ஒரு கொண்டோ கட்டலாம்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள அவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்கின்றது. அத்தோடு வந்து இங்கே பாருங்க 2 அண்ணில் என்ன செய்கிறார்கள் என்ற காலமே சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நல்ல தோட்டத்துக்குள்ள இவர்கள் என்ன செய்வார்கள்னா இப்போ சம்மருக்கு தோட்டம் தான் இவர்களுக்கு நல்ல சாப்பாடுன்னு தக்காளி பழங்கள் அதுகள் இதுகள்னு சொல்லி இவர்கள் சாப்பிடுவார்கள். ஆனால் அதுக்கு வந்து நெட்டெல்லாம் போட்டு விட்டுடுவார்கள், உள்ளுடாத கணக்கு அணில்கள் உள்ளுடாத. ஆனால் அப்படி இருந்து அணில் என்ன செய்யும்னு சொன்னால் அப்படியே பாஞ்சு விழுந்து உள்ளுக்கு வந்து எல்லாம் கடிச்சு எல்லாம் அப்படியே எல்லாம் நியாயமாக்கி போட்டு போகிறோம். சில பேர் வந்து நல்லபடியாக நெட் அடித்து விடுவார்கள், சில பேர் கூட அடித்து விடுவார்கள், கூட்டுக்குள்ளே மரக்கறிகள் செய்வார்கள். இப்படி நிறைய இருக்குது. இந்த எங்கள்ட ஏரியா ஃபுல்லாகவே தோட்டம் தான், வீடுகள்லேயும் அப்படி தான், வீடு புறத்தாலேயும் நிறைய தோட்டம், மற்றது எங்கே பார்த்தாலும் தோட்டம் தான். இப்போ வந்து சம்மர் துவங்கிட்டதில்லை, அப்போ துவங்கினபடியே எங்கே பார்த்தாலும் தோட்டம் தான். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சும்மா சூப்பராக இருக்குது. இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏனென்றால் அந்த இதுகள் எல்லாம் என்ன அந்த குருவி எல்லாம் சத்தம் கேட்குது, அவ்வளோ அழகாக இருக்கின்றது. பாருங்கள் இப்படி திரும்பி போனாலும் எந்த பக்கம் போனாலும் தோட்டம் தான். அந்த நீங்கள் அந்த வீடு என்ன நினைக்கிறீங்க பாருங்கள், குட்டி வீடு செய்து வச்சுக்கிறோம். அந்த வீட்டுக்குள்ளே என்னென்னு சொன்னால் அந்த தோட்டம் செய்கிற குப்பை வேரியல், மற்றது அந்த மம்பட்டியல் கத்தியல் எல்லாம் இருக்க தான் இருக்குது. இங்கால வந்தீங்கன்னா பாருங்க தக்காளி இவ்வளோ பெருசாக நிற்குதுன்னு பார்த்தீங்களா. இப்போ தான் புடலங்கொடி தக்காளி வைத்தங்கொடி எல்லாம் வச்சிருக்கிறது. இது நான் உங்களுக்கு இதெல்லாம் பெருசாகி வெறுமெல்லாம் நல்ல மரக்கறியெல்லாம் பெருசாக வெறுமெல்லாம் அப்போதும் உங்களுக்கு காட்டுறேன். இது இந்த பெருசுன்னு சொல்லி இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய ஒரு மரம். இந்த மரத்தை பாருங்கள் இவ்வளோ பெருசாக. இது வந்து எரிக்கலம் மரம். இந்த எரிக்கலம் மரத்தை நீங்கள் பார்த்துனீங்களா? இது வந்து கூடுதலாக ஊர்லான்னு இருக்கும். இந்த எரிக்கலம் மரத்தை என்ன செய்யணும்டா, காலில் இதை வாணி வந்தால் அதுகளுக்கு தான் இந்த மெடிசனை பாய்க்கிறவே, சுவாமிக்கு கொண்டு வைக்கிறவே. மற்றது பாருங்கள் ஒரு புத்த கோயிலை ஒரு இதுக்குள்ள புல்லுக்குள்ளே வச்சு நல்லா அழகாக வச்சுக்கணும். இப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதுவும் தோட்டத்துக்கு பக்கத்துலான்னு இருக்குது. இங்கால வந்தீங்கன்னா மிளகாக்கண்டு பூக்கள், மற்ற இதில் வந்து நிறைய பூக்கண்டுகள் எல்லாம் வைக்கணும் உள்ளுக்க. மற்றது இங்கால வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல தோட்டம் பெருசாக இருக்குது. என்னன்னு தோட்டம் ஆரம்பிக்கையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பயிர்களை நட்டு இருக்கிறார்கள். எனக்கு கொஞ்ச நாளையால் தான் இந்த பயிர் ஒரு மாதத்துக்கு பிறகு 2 மாதத்துக்கு பிறகு இந்த ஃபுல்லாக காய்ச்சி குலுங்கும். அப்படியே அவ்வளோ பெருசாக இருக்கும். மரக்கறிகள் எல்லாம் நிறைய அந்த தோட்டத்தில் மரக்கறியெல்லாம் நிறைய இருக்கும். பார்ட்டி நடக்கும், பாவிக்கு பார்ட்டிக்கெல்லாம் நடக்கும். அந்த வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு முன்னால் எல்லாம் போட்டு பாவிக்கு பார்ட்டிக்கெல்லாம் நடக்கும். மற்ற அது பெரிய தோட்டம் இருக்கா, நான் முன்னும் காட்டின தோட்டத்தில் எல்லாம் பாவிக்கு பாட்டி நடக்கும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் வெண்டிக்காய். இங்கே பாருங்கள் இப்படி பெரிய கிரேப்ஸ் தோட்டம் வந்து பார்த்தீங்களா. கிரேப்ஸ் தோட்டத்துக்கு என்னென்று சொன்னால் அப்படி சுவர்லேயே விட்டுக்கணும். இது வீட்டுக்கு பின்னால் உள்ள இதுக்கு விட்டுக்கணும். பாருங்கள் வெண்டிக்காய் பாருங்கள் இப்படி பூத்து இருக்குதுன்னு. ஆனால் இது வந்து ரோட்டு வழியாக வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள் இது என்ன சொல்லுங்க அப்போ, பாவக்காய் மரம் எவ்வளோ அழகாக வச்சுக்கணும்னு பார்த்தீங்களா. இங்கே சைட்டுகள்லாம் வச்சுக்கணும், வீட்டிஞ்ச ஓரங்கள்லாம் வச்சுக்கணும், நிறைய வச்சுக்கணும். பயிர்களெல்லாம் நிறைய. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய பேர் இந்த பயிரில் நல்ல விருப்பம், தோட்டம் செய்கிறது. அதுவும் இந்த வெள்ளைக்கார பீப்புளுக்கு நல்ல விருப்பம். இது என்னென்னா ஃபுட். இந்த ஃபுட் வந்து இதிலேயே வச்சிருக்கப்படும். நீங்கள் விரும்பினா எடுத்து சாப்பிட்லாம், வீட்டுக்கு கொண்டு போகலாம். மற்றது வந்து இங்கே பாருங்கள் இது என்னென்னு சொன்னால் இதெல்லாம் தோட்டம் செய்கிறாங்க வீட்டுக்கு புறத்தால். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.